அனைவருக்கும் வணக்கம். பருவம் 2 4ஆம் வகுப்பு தமிழில் 7வது பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். பக்கம் 42. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி, பொறை என்பதன் பொருள். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். இது குறில் ஈ, இதில் பொறுமை தான் சரியான விடை. அடுத்தது 2, நிறையுடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் 4 ஆப்ஷனில் ஆ, நெடில் ஆ, நிறை கூட்டல் உடைமை இல்லையா? அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து டேஷில் எழுதணும். 3வது, மெய் கூட்டல் பொருள். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். இது 4 ஆப்ஷனில் இ, குறில் இ, மெய்ப்பொருள், அதை டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்து 4th ஒன், வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் டேஷ். இதில் 4 ஆப்ஷனில் குறில் ஈ, சினம் கொல்லாமை. இது சரியான விடை, டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்து 5th ஒன், போற்றி ஒழுகப்படும் பண்பு டேஷ். இந்த 4 ஆப்ஷனில் நெடில் ஆ, பொறையுடைமை. அடுத்து வினாவிற்கு விடையளிக்க. முதல் வினா, பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? விடை, பொறையுடைமை நிறையுடைமை தம்மை விட்டு நீங்காமல் இருக்கும்போது, அந்த தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்கும்போது போற்றப்படும். எழுதிக்குங்க. பொறையுடைமை நிறையுடைமை தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும்பொழுது போற்றப்படும். அடுத்த வினா 2, மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? விடை, மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளக்கூடாது, உண்மை பொருள் அறிய வேண்டும் என்பதே விடை. திரும்பவும் சொல்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளக்கூடாது, உண்மை பொருளை அறிய வேண்டும். 3வது வினா, நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? நாவை காக்காவிடில் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பப்படுவர். 4வது வினா, சினம் எப்போது ஒருவரை அழிக்கும்? சினத்தை காத்து கொள்ளாவிட்டால் அது ஒருவரை அழித்துவிடும். 5வது வினா, நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது, ஏன்? எனக்கு திருக்குறள் கதை அழகு என்ற தலைப்பில் உள்ள கதை பிடிக்கும். எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அடுத்து பொறுத்துக. பொறை பொறுமை, 2வது மெய்ப்பொருள் உண்மை பொருள், 3வது காவாக்கால் காக்காவிட்டால், 4வது சோகாப்பர் துன்பப்படுவர், 5வது சொல்லிழுக்கு சொல் குற்றம். இதை லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. 1வது, ஆய்வகம் டேஷ் இருந்தது. மேல்தளத்தில் மேல்தளத்தில். இந்த பெரிய லா வரக்கூடிய தளம்னு வருது இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க. சின்ன லா வரக்கூடாது. மேல் தளத்தில், பெரிய லா வரக்கூடிய மேல் தளத்தில் டிக் பண்ணிக்கோங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது, வழியில் டேஷ் ஒன்று வந்தது. குறுக்கு பாதை குறுக்கு பாதை. 2 ரூ வருது இல்லையா, சின்ன ரூ பெரிய ரூ வருது இல்லையா, பெரிய ரூ வரக்கூடிய குறுக்கு பாதை, அதை டிக் பண்ணிக்கோங்க, 2வது வரக்கூடியது. அடுத்து 3வது, உனக்கு காரணம் டேஷ். புரியவில்லையா புரியவில்லையா. அடுத்து 2வது வந்திருக்கு இல்லையா, சின்ன ரீ துணைக்கால் ரீ வந்திருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க, புரியவில்லையா. அடுத்தது 4வது, எடிசன் மின் டேஷ் உருவாக்கினார். விளக்கு விளக்கு இல்லையா, 2 விளக்கு வந்திருக்கு, அதில் பெரிய லா வரக்கூடிய விளக்கு, அது டேஷில் எழுதிக்குங்க. அடுத்து 5வது, குற்றம் டேஷ் யாரிடம்தான் இல்லை, குறை குறை, குற்றம் குறை சொல்கிறோம் இல்லையா, 2வதாக வரக்கூடிய குறை, அந்த குறையை டேஷில் எழுதிக்குங்க. அடுத்து சொல்ல கேட்டு எழுதுக. முதல்ல மெய்ப்பொருள், 2வது பொறையுடைமை, 3வது சோகாப்பர், 4வது நிறையுடைமை. இதை டிக்டேஷன் வேர்ட்ஸாக படித்து டிக்டேஷன் வச்சுக்கணும். அடுத்தது மொழியோடு விளையாடு. பொருத்தமான வினாச்சொல்லை எடுத்து வினாத்தொடரை முழுமையாக்குக. இங்கிலீஷில் WH கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி கேள்வி வார்த்தைகள் நீங்கள் இருக்குது, வினாச்சொற்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உன்னுடைய ஊரின் பெயர். இதுக்கு பொருத்தமான வினாச்சொல் எதுன்னா என்ன? என்னன்றது அந்த ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா கேள்வி வார்த்தைகள்லாம், அதில் என்னன்ற வார்த்தை எடுத்து ஃபஸ்ட்டு டேஷில் எழுதணும். அடுத்தது, உனக்கு பிடித்த வண்ணம் டேஷ். இப்போ உனக்கு பிடித்த வண்ணம் எதுன்னு கேட்போம் இல்லையா,
அந்த எதுன்றத எடுத்து எழுதிக்குங்க. அடுத்தது மூன்றாவது, நீ பள்ளிக்கு டேஷ் வருகிறாய். நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய், எப்படின்ற வார்த்தை எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து உன்னுடைய நண்பன் யார், அந்த கேள்வி வார்த்தை எடுத்து எழுதிக்கணும், யார். ஐந்தாவது, கோடை விடுமுறைக்கு டேஷ் சென்றாய், எங்கு சென்றாய், எங்குன்ற கேள்வி வார்த்தை தான் வரணும். அடுத்து ஆறாவது, மெய்ப்பொருள் என்பதன் பொருள் டேஷ். அதில் மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது, அதை எழுதிக்கோங்க. டேஷ் குறில் எழுத்துக்கள் யாவை, யாவைன்ற கேள்வி வார்த்தையை ஏழாவதுல எழுதிக்கணும். அடுத்து எட்டாவது, சாருமதி டேஷ் வீட்டிற்கு சென்றாள், யாருடைய வீட்டிற்கு சென்றாள். சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றாள், யாருடைய என்ற கேள்வி வார்த்தையை எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா, நம்மளுக்கு எந்த பண்பு இருக்கணும் எந்த பண்பு இருக்கக்கூடாதுன்றதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்துக்குவோம். கீழே டேஷில் எடுத்துக்காட்டா அன்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததெல்லாம் நாமளே இந்த கட்டத்தில் பார்த்து எடுத்து எழுதிக்கும். முதல்ல அடக்கம், அன்பு முதல்ல கொடுத்துட்டாங்க. அடுத்தது இரண்டாவது அடக்கம். அடுத்தது ஈகை, ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அப்படி டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்து ஒழுக்கம், ஒழுக்கம் டேஷில் எழுதிக்கணும், ரவுண்ட் பண்ணிவிட்டு. அடுத்து ஐந்தாவது வாய்மை, வாய்மை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து ஆறாவது செய் நன்றி, செய் நன்றி எடுத்து டேஷில் எழுதிக்குவோம். அடுத்து ஏழாவது அறிவு, அறிவு டேஷில் ரவுண்ட் பண்ணிட்டு எழுதுங்க. அடுத்ததான் கலையும் கைவண்ணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சூரியகாந்திக்கு வண்ணமிடுவோமா, இதழ்களுக்கு மஞ்சள் தூள், விதைகளுக்கு உலர்ந்த தேயிலை தூள், டீ தூள் சொல்லுவோம் இல்லையா, அந்த டீ தூள் நடுவில் வர்ண விதையா பயன்படுத்தி அழகாக்குக. இது ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி, இதை அழகாக செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.